Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 7, Mensuration. Exercise 7.4, question number 2. என்ன கேட்டிருக்காங்க? Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of water in the tanks will rise by 21 centimeter. Okay, பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கேன். இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பைப், அதை நம்ம இங்கே சிலிண்டர்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் ஒன் ரெக்டாங்குலர் டேங்க். ஓகேயா? இப்போ அந்த பைப் வழியாக வாட்டர் எப்படி வருது? பெர் ஹவருக்கு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது இல்லையா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்? கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ என்ன செஞ்சீங்க? 1000 மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த லென்த் ஆஃப் த பைப் அப்படிங்கிறது சிலிண்டரில் ஹைட்டாக எடுத்துக்கணும். அடுத்தது அதை டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க. டயமீட்டர் 2r = 14னா தென் r = 14/2 = 7 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றுறதுக்கு 100ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ யூனிட்ஸ்லாம் பாருங்கள், எல்லாமே மீட்டருக்கு மாற்றியாச்சா? இதே போல் டேங்க்கில் பாருங்கள், அதோட லென்த்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெட்த்து 44 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹைட், அதாவது வாட்டர் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் 21 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யணும்? மீட்டராக மாற்றுறதுக்கு 21/100ன்னு எடுத்துக்கணும். ஓகேயா? இதுதான் கொடுக்கப்பட்ட டேட்டா. இப்போ என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த 21 சென்டிமீட்டர் லெவல் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரைட்? இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் இன் 1 hour அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எடுத்துக்கணும். therefore வால்யூம் ஆஃப் த வாட்டர் டிஸ்பிளேஸ்ட் அவுட் இன் t hours = கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க். இதை எழுதிக்கணும். எழுதிக்கலாமா? வால்யூம் ஆஃப் த வாட்டர் displaced out through the pipe in 1 hour = pi r²h cubic units. Therefore volume of the water displaced out through the pipe in t hours equal to capacity of the tank. That is T into pi r²h equal to L into B into H. T into pi equal to 22/7 into radius of the pipe equal to 7/100. So 7/100 into 7/100 into height is length of the pipe, it is 15,000 meter. It is equal to length equal to 50 meter, breadth equal to 44 meter, height equal to 21/100 meter. ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? 7 கேன்சல் ஆகிடும், 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. அடுத்து 1 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 டேபிளில் 2 times 3 times 2 1s are 2 11s are. therefore t equal to, இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கலாமா? 50 1s are 50 2s are 2 1s are 2 22s are 22 into 21 divided by 11 into 7 into 3. Now 3 1s are 3 7s are 7 1s are 11 1s are 11 2s are
equal to 2 hours. That is time taken to rise the level of water by 21 centimeter equal to 2 hours. That's all. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சதை நீங்களும் ஒர்க் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினா ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye.